தக்காளிக்காய் வறுவல். இது என் அத்தைக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. அத்தையின் அறுசுவை அற்புதங்கள் தக்காளிக்காய் வறுவல். தக்காளி காயை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி காய் வறுவலுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்ப்போம். ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். தாளிக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ இங்கே மிக்சியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். அதோட நான் இங்கே ஒரு வெங்காயம், வெட்டிய வெங்காயம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 எடுத்துக்கோங்க. அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் 1 இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே நான் 3 போட்டிருக்கேன். இதையும் நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து முதல்ல கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகும் ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இதில் சும்மா 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அதோட கருவேப்பிலை, தக்காளி காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதோட இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றி வச்சுக்காதீங்க. எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே போட்டுட்டு இது வேறு எதுவுமே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அது இந்த மாதிரி போட்டு, ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது போட்டு கொதிக்க ஆரம்பிச்சோங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அதனால நீங்கள் வந்து தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, இல்லாட்டி ரொம்ப அடி பிடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா இருக்குது. இப்போ வந்து இதை மீண்டும் 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்து கடைசியாக ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலும் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, வந்து உங்களுக்கு ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு சரியான பதத்தில் எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப விட்டுட்டிங்கன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிடும். இப்போ ரொம்ப சரியாக இருக்குங்க. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து சாதாரணமாக எதுக்குமே நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணால் கூட சைட் டிஷ் மாதிரி சூப்பராக அதோடையும் நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ தக்காளி காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி காய் வந்து சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நானே வந்து இது எங்கள் அத்தைக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். தக்காளி காயில் எங்கள் அம்மாவும் பண்ணது கிடையாது. அதனால தான் இது அவங்களோட ரெசிபி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால தக்காளி காயை பற்றி கேள்விப்படாதவங்க இதை செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து நல்லா ரொம்ப நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, ரோட்டி, எந்த வகையான சாம்பார் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது புலாவ் இல்லாட்டி பிரியாணி பண்ணால் கூட இது சால்னாக்கும் பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அதுக்கும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் டேப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு வந்து சேரும். சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம்.